ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம தேரபின் ட்ராமாவோட 5th பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள பாட்டோட லிங்க் நான் மேலே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் என்ன ஸ்டோரிங்கிறது புரியும். ஸ்டார்டிங் சீன்லேயே மாமியார் தன்னை கன்னத்தில் அறையும் போது புருஷன் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமாக திட்டி விட்டுட்டு அவள் படிக்க அங்கேருந்து போயிடுவா. அதனால இவனுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. தூங்கணும்னு நினச்சா கூட தூங்க முடியல. சரி, இவன் எங்கே போனாலும் மீரப்பை தேடிட்டு இருக்கான். அவள் பார்த்தா பால்கனி கிட்டே நின்றுட்டு இருக்கா. நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ ஒருவேளை சூசைட் பண்ணிக்க போறியா? நல்ல ஐடியா தான், பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் ஒன்றும் இங்கே அந்த ஐடியாவில் வரல. ஆனால் இப்போ நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இது நல்ல ஐடியான்னு தோணுது. நான் உன்னை பிடிச்சி கீழே தள்ளி விடவான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இவளை இப்போ சமாதானப்படுத்துறதுக்காக ஹீரோ சொல்லி புரிய வைக்கிறான். என்னதான் இருந்தாலும் அம்மா ஒன்றும் அரைஞ்சிருக்க கூடாது, அது தப்பு தான். ஆனால் இருந்தாலும் நீ அங்கே அத்தனை பேருக்கு முன்னாடி டான்ஸ் ஆடினது தப்பு தானே, நீ எதுக்காக அப்படி பண்ணன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு அங்கே டான்ஸ் ஆட பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் ஆடினேன். ஆனால் அப்பா அவங்க அறையும் போது நீ எதுவுமே கேட்கலல்ல, நீயும் அமைதியாக தானே இருந்தேன்னு கேட்டுட்டு இருக்கா. நான் என்ன பண்ணுறது, நீ பண்ணது தப்பு தானே. அத்தனை பேருக்கு முன்னாடி நீ டான்ஸ் ஆடினா எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? இந்த வீட்டுக்குன்னு சில கலாச்சாரம் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. அதை எங்கள் அம்மா ரொம்பவே மதிக்கிறாங்க, அதை நீயும் மதிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் இப்படி அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறான். இருந்தாலும் அவங்க ரொம்பவே நல்லவங்க, நீ அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போனீன்னா அவங்களும் உன்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இவன் இப்படி அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறத பார்த்ததும் இவங்கிட்ட இதுக்கப்புறம் பேசுறது வேஸ்ட்டுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் இங்கே தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை விரட்டி விட பார்க்குறான். ஆனால் இவன் வந்து தனியாக விட விரும்பலை. அதுக்காக இங்கே பாரு மீரப், இந்த இடம் ரொம்பவே டேஞ்சரான இடம், அதுவும் நைட்லலாம் ஏதோ பேய் பிசாசு அலையுதுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க கிராமத்தில். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பார்த்து நீ சேஃபாக இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் பேசினதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு பயம் வந்துடுது. சரி சரி, எனக்கும் தூக்கம் வருது, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போயிட்டு இருக்கான், இவன் பின்னாடி போயிட்டு இருக்கான். அப்போ சடனாக முர்டாசிம் லைட்டை ஆஃப் பண்ணிடுறான். உடனே இவன் பயந்து போய் அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறமா இவன் லைட்டை ஆன் பண்ணுறான். நீ தானே இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ரூமுக்கு போயிடுறாங்க. ரெண்டு பேரும் போய் தூங்கிடுறாங்க. இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. மீரப் ரெடி ஆகிட்டு இருக்கும் போது அவள் ஏதோ செயினை மாட்டிக்கிட்டு இருக்கா. அதை அவளால் மாட்ட முடியல. நம்ம முர்டாசிம் தான் ஹெல்ப் பண்ணுறான், மாட்டி விட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு வேலைக்காரி வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ பார்க்கும்போது பெட்டெல்லாம் தனித்தனியாக இருக்கு. அதை பார்த்ததும் நேராக போய் ஹயா கிட்ட இந்த விஷயத்த சொன்னதும் அவ ரொம்பவே குஷியாயிடுறா. அப்படின்னா ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் படுத்துக்கிட்டு இருக்காங்களா? இன்னும் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிற உறவே ஆரம்பிக்கலையா? ஜாலிங்கிற மாதிரி ரொம்பவே சந்தோஷப்படுறா. இப்போ மொத்த ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மாபேகம்க்கு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது. என்னன்னா பையன் எப்போதும் காலையில் எழுந்திரிச்சோடனே தனக்கு குட் மார்னிங் சொல்லுவான், ஆனால் எனக்கு எதுவுமே பேச மாட்டானே அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு சரிப்பா சாப்பிட்டு வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவளும் என்னத்துக்கு கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் முர்டாசிம் போய் அம்மாவை மீட் பண்ண போறான். அப்போ அவங்க கேட்குறாங்க, நீ எதுக்காக இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு ஒரு குட் மார்னிங் கூட என்கிட்ட சொல்லலையே, என்னாச்சு உனக்கு? ஏன் மேல எதுவும் கோவமா? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனான்னு கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க பண்ண தப்பு என்னங்கிறது உங்களுக்கு தெரியாதா? நீங்க எதுக்காக மீரப்பை அரைஞ்சிங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். என்ன நீ சொல்லிக்கிட்டு இருக்க? அவ என்ன பண்ணான்னு உனக்கு தெரியும்ல? அத்தனை பேருக்கு முன்னாடி குடும்ப மானத்தை வாங்குற மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா. அப்படியே அவ பண்ணது உனக்கு தப்பா தெரியலையா? நான் அவளை அரைஞ்சது மட்டும் தான் உனக்கு தப்பா தெரியுதான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அதை நீங்க புரிய வச்சிருக்கலாம், சொல்லி புரிய வச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி என்னோட பொண்டாட்டியை நீங்க எப்படி அடிப்பீங்க? அப்படியே அவ தப்பு பண்ணியிருந்தாலும் அதை நீங்க என்கிட்ட தான் சொல்லியிருக்கணும். நான் அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத யோசிச்சிருப்பேன். அதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறது ரொம்பவே தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன சொல்ல வர? உன் பொண்டாட்டியை கண்டிக்கிற உரிமை கூட எனக்கு இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி நான் சொல்ல வரலாமா? அவ சிட்டிலேருந்து வந்த பொண்ணு, அவளுக்கு இந்த கிராமத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நம்ம குடும்பத்தோட கலாச்சாரம் இதெல்லாம் எதுவுமே அவளுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவள் தெரியாம பண்ண தப்புக்கு நீங்க அவளை அரைஞ்சது ரொம்பவே தப்புமா. இதுக்கப்புறம் அவளுக்கு பொறுமையா உட்காந்து சொல்லி புரிய வைங்க. எப்படியா இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்க பதவிக்கு அவ தானே வரப்போறா. அவ இப்பவே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு அப்புறம் அவ நம்ம வீட்டை நிர்வாகம் பண்ணும்போது அவளுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க பொறுமையா உட்காந்து சொல்லி புரிய வச்சிங்கன்னா அவ புரிஞ்சுப்பா. அதை விட்டுட்டு நீங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தப்பா பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங்கை போட்டுட்டு போறான். எவ்வளோ ஒரு நல்ல ஹஸ்பண்ட், நல்ல பையன் இல்ல? அம்மா முன்னாடி பொண்டாட்டியும் விட்டு கொடுக்கல, பொண்டாட்டி முன்னாடி அம்மாவையும் விட்டு கொடுக்கல. ரூமுக்கு வந்ததும் நம்ம மீரப் ரொம்பவே எதிர்பார்ப்போட கேட்டுக்கிட்டு இருக்கா, எதுக்காக உன்னை உங்க அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னு. அதுவா, நான் எங்க அம்மாவுக்கு குட் மார்னிங் சொல்ல, அதை கேட்க தான் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா என்ன அரைஞ்சாங்களே, அதை பத்தி நீ அவங்க கிட்ட எதுவுமே கேட்கலையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அது அவ்வளோ பெரிய மேட்ரு இல்லையே, அதை எதுக்கு கேட்கணும்? அது மட்டும் இல்லாமல் அவங்க லைஃப்ல அவங்க எவ்வளவோ கடந்து வந்திருப்பாங்க. ஸோ பெரியவங்க எது பண்ணாலும் நல்லதுக்காக தான் இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா என்ன சொல்ல வர? அவங்க என்ன அரைஞ்சாங்களே, அது நீ நல்லதுன்னு சொல்ல வரியா? அப்போ என்னை எப்பெல்லாம் அறைவாங்களோ அப்போ நான் அமைதியாக இருக்கணும்னு சொல்ல வரியா? இது எல்லாமே உன்னை கல்யாணம் பண்ணதுனால தான் நடக்குது, நான் உன்னோட ஒய்ஃப் ஆனதுனால தான் நடக்குதுன்னு இவ ரொம்பவே கோவப்படுறா. சரி, இது மாதிரி நெக்ஸ்ட் டைம் நடக்கக்கூடாதுன்னா நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், அதுபடி செய். நீ என்ன அப்செட் பண்ணிக்கோ, நீ என்னை ஏற்றுக்கிட்டு வாழ்ந்தீன்னா உனக்கு இது மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் உன் கூட வாழணுமா? அதுக்கு நான் சாகிறதே மேலு. நான் என்னைக்கு உன்னோட ஒய்ஃப் ஆனனோ அன்னையிலேருந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது. நான் உன்னை விட்டு போயிட்டேன்னா எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் உடனே எமோஷனல் ஆகி ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே வேலைக்காரி வந்து மீரப் உங்களை மாபேகம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ எதுக்காக உங்க அம்மா கூப்பிடுறாங்கன்னு கேட்டால் எனக்கு எப்படி தெரியும், நான் தான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் மீரப் ஏதாவது தப்பு பண்ணானா நீங்கள் அவளை அறையாதீங்க, அவளை டேரெக்டாக ஷூட் பண்ணிடுங்கன்னு சொன்னேன். ஸோ அதுக்காக தான் கூப்பிடுறாங்களோ என்னமோ தெரியல அப்படின்னு டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரின்னு இவளும் மாபேகத்தை பார்க்க போயிடுறா. அவங்க
என்னன்னா ஒரு கொத்து சாவியை கையில எடுத்து வச்சுக்கிட்டு, இது என்னோட மாமியார் எனக்காக கொடுத்ததுமா, இந்த குடும்பத்தோட பொறுப்பை பார்த்துக்க சொல்லி, இனிமே இந்த சாவி உனக்கு தான் சொந்தம், நீ தான் இனிமே இந்த குடும்பத்தை நல்லபடியா எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவியை கொடுக்குறாங்க. இது அந்த ஹயாக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. என்கிட்ட இந்த முர்டாசிமை தான் பிரிச்சுட்டான்னு பார்த்தா இந்த சாவியை அவ எடுத்துக்க பாக்குறாளா, இது நான் நடக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் முர்டாசிம் கிட்ட வந்து மீரப் கேட்டுக்கிட்டு இருக்கா, இது எல்லாமே உன்னோட பிளான் தானே, அவங்க இதுக்காக என்கிட்ட சாவியை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமா இது எல்லாமே உனக்காக தான் பண்ணேன், நான் தான் அவங்கள்ட்ட கொடுக்க சொன்னேன், நீ தானே சொன்ன என்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து உன்னை யாரும் மதிக்க மாட்றாங்க, மரியாதை கொடுக்க மாட்றாங்கன்னு, இது உன் கையில வந்துருச்சுல, இதுக்கப்புறம் பாரு உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைலாம் தன்னால கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கண்ணை பார்த்தே பேசிக்கிட்டு இருக்கான். அது இவளுக்கு ரொம்பவே ஒரு மாதிரியா இருக்கு. நீ எதுக்காக என் கண்ணை பார்த்து பேசுறேன்னு கேட்டா, ஏன் நான் உன் கண்ணை பார்க்க கூடாதா, அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நெருங்கி வரான். உடனே இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, ஹார்ட் பீட்லாம் எகிரி துடிக்குது. சரி சரி நீ என்ன டீஸ் பண்ற நல்லாவே தெரியுது, எனக்கு ஒர்க் இருக்கு, நான் இங்கிருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறா. மாபேகம் மீரபா ஊர் மக்கள் முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி அழைச்சிட்டு போய், இவ தான் என்னோட மருமக, இதுக்கப்புறம் என்னோட குடும்ப பொறுப்பை இவ தான் எடுத்து நடத்த போறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துருந்த அந்த சிம்மாசனத்துல இவளை உட்கார வச்சு அழகு பாக்குறாங்க. அந்த ஊர்ல ஏதோ ஒரு பொண்ணுக்கு கல்யாணமா, அந்த பொண்ணுக்கு தேவையான சிறுவரிசையும் நம்ம மீரப் கையாலே கொடுக்க சொல்றாங்க. அவங்களும் அதை வாங்கிட்டு நன்றி சொல்றாங்க. சரி இதுக்கப்புறம் என்ன வேலை இருக்கு, நான் ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து எழுந்திருக்கும் போது, எங்க போற நீ, இதுக்கப்புறம் ரூம்ல அதிக நேரம்லாம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, இதுக்கப்புறம் நீ என்னோட குடும்பத்தோட பொறுப்பெல்லாம் நீ தான் பாத்துக்கிற அப்படிங்கும் போது, இதெல்லாம் நீ தான் எடுத்து செய்யணும், சரி அக்கௌண்ட்ஸ் பாக்குற வேலைலாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் எடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேலை வாங்கிடுறாங்க. எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் ரொம்பவே டயர்டா ரூமுக்கு போயிட்டு இருக்கா. அப்ப வேலைக்காரி ஸ்டாப் பண்ணி, உங்களுக்கு என்ன இன்னைக்கு சமைக்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இதுதான் சரியான நேரம், அம்மா மகனும் எனக்கு பொறுப்பு கொடுக்குறங்கிற பேர்ல என்னை வச்சு செய்றீங்களா, இப்ப நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த வேலைக்காரிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. சரி நீங்க சொல்லுங்க, உங்க முர்டாசி மாயாக்கு என்ன சாப்பிட பிடிக்காதுன்னு கேட்குறா. அவருக்கு மீன் பிடிக்காது அப்படின்னு சொல்றா. அப்படியா, அப்ப நான் இன்னைக்கு அதையே செய்யறேன், இன்னைக்கு நான் மீன் செய்யறேன், அதுவும் நானே என் கையால செய்யறேன், நீ அதுக்கு தேவையான பொருளெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வை போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீரப் தான் சமைக்க போறா. அதுவும் முர்டாசிமுக்கு பிடிக்காத ஒரு சமையலை பண்ண போறா. ஒரு வழியா சமைச்சு முடிச்சுட்டு முர்டாசிம் வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. நான் உனக்காக இன்னைக்கு ஆசாசியா ஒரு ஃபுட் பண்ணியிருக்கேன், நீ அதை எனக்காக சாப்பிடுவியா, நீ அதை சாப்பிட்டினா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன இவளோட நடவடிக்கையில இன்னைக்கு ஏதோ மாற்றம் தெரியுது, ஒருவேளை என்ன அப்செட் பண்ணிக்கிட்டாலோ அப்படின்னு இவனும் யோசிச்சுட்டு, சரிம்மா நீ என்ன சமைச்சாலும் சரி, நீ அதை எனக்காக லவ்வோட சமைச்சிருக்கல, அதை நான் கண்டிப்பா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். செத்தாண்டா சேகருங்கிற மாதிரி இவ ரொம்பவே குஷி ஆயிடுறா. அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அப்ப நம்ம மீரப் சொல்லிக்கிட்டு இருக்கா, எல்லா நேரமும் நம்ம வீட்டுல மட்டன் சிக்கன் தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு நான் புது டிஷ் ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீன் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அதை பார்த்ததுமே இவன் சாக்காகிறான், என்ன இது, இதையா இவன் எனக்காக ஆசையா சமைச்சா அப்படிங்கிற மாதிரி. இந்த பக்கம் மாவேகமும் சொல்றாங்க, அதை வைக்காதம்மா அவனுக்கு, அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே மீனுனா பிடிக்காது, அவனுக்கு அலர்ஜி ஆயிடும், அதனால வேற ஏதாவது வை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இவன் விடுற மாதிரி தெரியல, முகத்தை ரொம்பவே பாவமா வச்சுக்கிட்டு, எனக்கு தெரியாது இவனுக்கு அலர்ஜின்னு, நான் இவனுக்காக ஆசையா செஞ்சு எடுத்துட்டு வந்தேனே, இன்னைக்கு இவனால இதை சாப்பிட முடியாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணவும் நம்ம முர்டாசிமுக்கு இது ரொம்பவே வருத்தமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் என்னோட மனைவி ஆசாசியா எனக்காக சமைச்சிருக்கா, இன்னைக்கு நான் அதை சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதை சாப்பிட போறான். மாபேகம் தடுக்கிறாங்க, வேண்டாப்பா அது உனக்கு அலர்ஜி அப்படின்னு, என் பொண்டாட்டி கையால வசத்தே கொடுத்தாலும் நான் அதை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, என்ன இவன் இவ்வளவு முட்டாளா இருக்கானே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப சாப்பிட்டு முடிச்சு நைட்டும் ஆயிடுது, இன்னமும் அவனுக்கு எந்த ஒரு அலர்ஜி சிம்டம்ஸுமே காமிக்கல. என்னாச்சு இவனுக்கு என்னமோ மீன் பிடிக்காது அதனால அலர்ஜி வரும்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, பார்த்தா ஒண்ணுமே நடக்கலையே, இவன் பாட்டுக்கே நிம்மதியா தூங்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த அலர்ஜி வர ஆரம்பிக்குது. அப்படியே உடம்பெல்லாம் செவந்து போயிடுது, அவன் சாப்பிட்ட சாப்பாடையும் வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்கான். இவ அதை பார்த்ததுமே ரொம்பவே பதட்டமாயி ஓடி போய் கேட்கிறா, என்னாச்சு முர்டாசிம் உனக்கு, நீ நல்லா இருக்கல அப்படின்னு. ஆனா அவனால பேசக்கூட முடியல. இப்படி நம்ம ஹீரோயினி விளையாட்டுத்தனமா பண்ண விஷயம் நம்ம ஹீரோக்கு வினையா போய் முடிய போகுதா என்னங்க, அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.